எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவீன வாட்சுகள் பழைய வாட்சை ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக வந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வருது. நிறைய பேர் இதை பல்வேறு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த வாட்சுகள்னால ஏதாவது பிரச்சனை வருமா? இது மனிதர்களோட பயன்பாட்டுக்கு நல்லதா? எந்தெந்த விஷயங்களுக்கு உபயோகமாக இருக்குது, யார் உபயோகப்படுத்தக்கூடாது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். முதல்ல இந்த ஸ்மார்ட் வாட்சுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கிறத விட வட்ட வடிவத்தில் வடிவமைக்கிறது கஷ்டமான விஷயம்தான் ஒரு வாட்சை பொறுத்த வரைக்கும். முதல்ல டிஸ்பிளே வெளியில் தெரியறது உங்களுக்கு தெரியும், பேட்டரி உள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் மதர் போர்டு இருக்குது. குறிப்பாக இந்த வாட்சுகளில், ஸ்மார்ட் வாட்சுகளில் சென்சார்கள் இருக்குது. பல்வேறு வகையான சென்சார்கள் இருக்குது. கூடவே சின்ன ஒரு ஸ்பீக்கரு, அலாரம் அடிக்கிறதுக்கு, நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. சென்சார்களில் குறிப்பாக இந்த வாட்சுக்குள்ள ஒரு குட்டி மேக்னெட் இருக்குங்க. இந்த குட்டி மேக்னெட்டுக்கு பேர் NDFEB அப்படின்னு சொல்லலாம். அதாவது நியோடைமியம் அயன் போரான் மேக்னெட்டு. ஒரு குட்டி மேக்னெட் இருக்கும். சென்சார், இந்த சென்சார்கள் சரியாக வேலை செய்யறதுக்கு ஒரு குட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்மார்ட் வாட்சுகள் இருந்து வரும். கூடவே இந்த வாட்சுகளில் சென்சார்கள் இருக்கும். இந்த சென்சார்கள் பல்வேறு விதமான சென்சார்கள். நம்மளோட நாடி துடிப்பை, பல்ஸ் ரேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு சென்சார்கள் உள்ள இருக்கு. நம்ம மூச்சு வழியாக உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சேச்சுரேஷன், குறிப்பாக கொரோனா காலத்தில் இது ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. வாட்சுகளில் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ நம்ம ரத்தத்தில் இருக்குது, 99% இருக்கா, 100% இருக்கா அப்படிங்கிறத காட்டக்கூடிய சென்சார் இருக்கும். டெம்பரேச்சர், இப்போ வரக்கூடிய நவீன வாட்சுகளில் டெம்பரேச்சர், கிளைமேட்டு, எவ்வளவு தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய சென்சார்கள் இருக்கலாம். இது இல்லாமல் சர்க்கரை அளவுகள் தெரிவிக்கக்கூடிய சென்சார்கள் கூட இருக்குது. இசிஜியை காட்டக்கூடிய சென்சார்கள் உள்ள இருக்கு. இப்போ வரக்கூடிய நவீன வாட்சுகளில் பலவிதமான சென்சார்கள் இதுக்குள்ளார வைக்கப்படுது. நம்மளோட நாடி துடிப்பு, ரத்த ஓட்டம், அதை தான் நாடி துடிப்பு. இந்த ரத்த ஓட்டத்தை சென்ஸ் பண்ணுறது, பல்ஸ் ரேட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பச்சை நிறத்தில் 2 LED விளக்குகள் நீங்கள் பார்க்க முடியும். இது அணைஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும். அது எதுக்கு பச்சை நிறத்தில் ஒரு LED லைட்டு உள்ளே இருக்குது அப்படின்னா, இதோட வேலை என்னென்னா, இப்போ ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவப்பு நிற ரத்தம் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும், வெளியே தள்ளும். ஆனால் பச்சை நிறத்தை உறிஞ்சும். ஸோ அதனால் இந்த சிவப்பு நிற ரத்த அணுக்கள் கொண்ட ரத்தம் இந்த இரத்த குழாய் வழியாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது இந்த பச்சை வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணும், உறிஞ்சும். அதனால் நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. இன்னொன்று, சுற்றுப்புற சூழ்நிலைகளில் என்ன வெளிச்சம் இருந்தாலும் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும். அவ்வளோ ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது. வேறு எந்த நிறம் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம், ஆனால் பச்சை நிறம் அஃபெக்ட் ஆகாது. அதனால் இந்த பச்சை நிறத்தை சென்ஸ் பண்ணுது. அதனால் இந்த பச்சை நிறம் பயன்படுத்தப்படுது. நம்ம பல்ஸ் ரேட்டு, நாடி துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சரை பொறுத்து இது ஒரு நிமிடத்துக்கு 100 முறையிலிருந்து அதற்கு மேலேயோ கீழேயோ அணிஞ்சு எரியலாம். இதுவும் ஒரு விதமான சென்சார். சரி டாக்டர், மற்ற கதையெல்லாம் எதுக்கு டெக்னாலஜி கதையெல்லாம் பேசுகிறீங்க, சேஃபாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் பயன்படுத்தப்பட்டு வருதுன்னா கண்டிப்பாக இது இதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட அளவுகள் மனிதர்களோட மரபணுவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டோட தான் இந்த வாட்சுகள்லாம் இப்போ தயாரிக்கப்படுது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் சில பேருக்கு குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. அதாவது பேஸ் மேக்கர், இதயத்தில் எலக்ட்ரானிக் கருவிகள் பொருத்தப்படுறோம், ஆட்டோமேட்டிக் டீஃபிப்ரிலேட்டர் போன்ற எலக்ட்ரானிக் கருவிகள் ஏதாவது நம்ம உடம்புல பயன்படுத்தப்படுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, NDFEB மேக்னெட்டு, இந்த குட்டி மேக்னெட்டு இது இன்டர்ஃபியர் பண்ணலாம், அதோட எதிர்வினை ஆற்றலாம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பேஸ் மேக்கரோட. அதனால் கண்டிப்பாக அவங்களாம் இந்த எலக்ட்ரானிக் சாதனத்தை அணியறதை தவிர்க்கணும், உடம்பை விட்டு தள்ளி இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ், மற்ற இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய சாதனங்கள், மொபைல் ஃபோனுமே உடம்பை விட்டு தள்ளி இருக்கிறது தான் சேஃப். அடுத்தது, இப்போ ரேடியேஷன் சேஃப், அப்போ எல்லாரும் பயன்படுத்தலாமா? இதுலேயும் சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வாட்ச் நம்ம எந்நேரமும் அணிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நாட் அட்வைசபிள்ங்க. ஏன்னா இதுவுமே ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல நிறத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்கிரீன்கள் தான். இந்த நீல நிற வெளிச்சம் அப்படிங்கிறது எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற நீல நிற வெளிச்சம் நம்ம கண்களுக்கு நல்லதில்லையோ, நம்ம மனதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவோமோ, அதனால தான் இப்போ மொபைல் ஃபோனில் செட்டிங்கே இருக்குது.
ப்ளூ லைட்டை கட் ஆஃப் பண்ணுற செட்டிங்கே இருக்குது. நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி அந்த ப்ளூ லைட் கட் ஆஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயுமே ப்ளூ லைட் கட் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு தெரில. ஏன்னா நான் வந்து இந்த சாதனங்களை யூஸ் பண்ணுறது கிடையாது, எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. தொடர்ந்து அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனாலேயே நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபிட்னஸை பார்க்குறதுக்கு. நீல நிற வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது. அதுலேயும் நைட் நேரத்தில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இந்த வாட்ச் கட்டியிருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா அடிக்ஷன் உண்டாகிடுது. திருப்பி திருப்பி நம்ம பல்ஸ் என்ன இது என்ன அது என்னன்னு திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு அடிக்ஷன். இது வந்து நம்ம மூளையில் ஒரு டோபமைன் மாதிரி தான். எப்படி ஃபோனை வந்து கையில் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதோ ஒரு ஸ்டேஜில், அது இல்லாமல் இருக்க முடியலையோ அதே மாதிரி தான் வாட்சுமே ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த டோபமைன் அடிக்ஷனாக மாறுது. நம்ம வந்து இன்னைக்கு நல்லா நடந்தோமா வாட்சை பார்க்கணும், நல்லா ஓடினோமா வாட்சை பார்க்கணும், நல்லா தூங்கினோமா வாட்சை பார்க்கணும். இப்படி எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம வாட்சை பார்த்து 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 ஒரு ஸ்டேஜில் அடிமையாயிடுறோம். அதாவது நார்மலாக நம்ம இயற்கையாகவே நம்ம மனசில் ஒரு சென்சேஷன் உணர்வுகள்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ தூங்கி எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு மனசு அமைதியாக ரெஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, புத்துணர்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல தூக்கத்துக்கான அடையாளம். அதை வந்து நம்ம ஒரு டேட்டா ஒரு நம்பரை வச்சு ஒரு ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் காலப்போக்கில் மறந்தே போய் ஒரு நம்ம அடிக்ஷன் உண்டாகிறது, அது தப்பு. அதனால் இதை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது இன்டர்மிட்டண்ட்டாக அப்பப்போ வேலைக்கு செல்லும் நேரம் எப்படி முன்னாடிலாம் நம்ம வாட்ச் அணிஞ்சோமோ அதே மாதிரி வேலைக்கு செல்லும் நேரம் வாட்ச் அணிகிறது தான் கரெக்டான மெத்தடாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எந்நேரமும் அணிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான மெத்தட் கிடையாது. இந்த நீல நிற வெளிச்சம் நைட் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வாட்சை பார்க்கும்போது இது வந்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனோட சுரப்பை தடுக்குது. இதனால சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை என்றால் நல்ல உற்சாகமான விழிப்பு வேலை, இரவுனா தூக்கம் அப்படிங்கிற அந்த சர்க்காடியன் ரிதம் மாறிடுது, மாற்றப்படுது இந்த வாட்சுகளால். அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், இரவு நேரத்தில் தவிர்த்துடணும். அடுத்து ரெண்டாவது, இந்த வாட்சுகளில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷனையும் உண்டு பண்ணலாம் தொடர்ந்து அணிஞ்சிருக்கும் போது. அந்த குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து தொடர்ந்து அணியிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும். வாட்சுகள் நார்மலாகவே எல்லா வாட்சுகளுமே வந்து க்ளீன் பண்ணி அடிக்கடி அணியிறது முக்கியம். நாலாவது பிரச்சனை என்னென்னா டிஸ்ட்ராக்ஷனும் அதிகமாகுது. திருப்பி நோட்டிஃபிகேஷன்லாம் வருது, கால் இதுலேயே வருது. நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கான மனம் குவிப்பு கான்சன்ட்ரேஷனையே தடுக்கக்கூடியதா, நம்மளுக்கு கவன சிதறலை உண்டாக்கக்கூடியதா, டிஸ்ட்ராக்ஷன் உண்டாக்கக்கூடியதா அமைஞ்சிடுது இந்த வாட்சுகள். இன்ஃபேக்ட் இந்த வாட்சுகள் நம்ம மூளையோட சிந்திக்கும் திறனை, குறிப்பாக காம்ப்ளெக்ஸ் நுணுக்கமான விஷயங்களை சால்வ் பண்ணக்கூடிய திறமையை குறைக்குது. நம்மளோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை குறைச்சி கடினமான காரியங்களை நம்ம சுலபமாக தீர்க்கக்கூடிய வழிகள் முன்னாடி செஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த கடினமான காரியங்களை சுலபமாக தீர்க்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறதே குறைஞ்சு போயிடுது இந்த வாட்சுகள் பயன்படுத்தும் போது அப்படிங்கிறது இன்னொரு ஆராய்ச்சியில் தெரிய வருது. வேற ஏதாவது நன்மைகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? அஃப்கோர்ஸ் நன்மைகள் இருக்கிறதுனால தானே எத்தனை பேர் வாங்கி பயன்படுத்துறீங்க. எந்நேரமும் கால்க்கு தனியாக ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு இப்போது கால் வந்து வாட்ச்லேயே பேசிக்கிற அளவுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம ஆரோக்கியம் சம்மந்தமான எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. ஆனால் போக போக அதுக்கு நம்ம அடிமையாயிடுறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதை தான் முன்னாடி சொன்னேன். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு லூப் ஹோல், ஒரு பிரச்சனை என்னென்னா அக்யூரேட்டாக இருக்கிறது இல்லை ரீடிங்ஸு. சம்டைம்ஸ் ரீடிங்ஸ் வந்து ரொம்ப இன்னக்யூரேட்டாக இருக்குது. வாட்சில் இருந்து இருக்கும்போது துல்லியமான கணக்கீடுகள் தரவுகள் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல, துல்லியம் தவறுது. அது ஒரு பிரச்சனை தான். இதை ஒட்டுக்கா இதையே நம்பி நம்ம இருந்துட முடியாது அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பேமெண்ட்டு, பணம் செலுத்துவதற்கு இன்றைக்கி கார்டுகள் வந்த மாதிரி, இன்றைக்கி கீ செயின் வந்த மாதிரி வாட்சுகள் மூலமாகவும் இன்றைக்கி பே பண்ணுறது ஈஸியாக இருக்குது. எமர்ஜென்சி காலங்களில் பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குது போன்ற விஷயங்களால் இன்றைக்கி இந்த வாட்ச் பயன்படுத்தப்பட்டு வருது. இதோட பல்வேறு டிசைன்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், டயல் வச்சுக்கலாம், டிஜிட்டல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களாலேயும் இந்த வாட்சோட பயன்பாடு அதிகமாகிட்டு தான் வருது. 2026 இந்த ஸ்மார்ட் வாட்சுகளோட சந்தை வந்து பல மடங்கு அதிகமாக போகிறதா கணிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சுகளால் கேன்சர் உண்டாகுமா? அதாவது இதுலேருந்து ரேடியேஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியேஷன் இருக்குது. ஆனால் இனி வரைக்கும் இந்த மாதிரி புற்றுநோய் போன்ற பெரிய பாதிப்புகள் உண்டான மாதிரி எந்த ஆராய்ச்சிகளும் இது வரைக்கும் கிடையாது. அதனால் முடிவாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் தேவை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைனா நம்ம ரெகுலர் வாட்ச் பயன்படுத்துங்க. அது என்றைக்குமே சேஃபு, நல்லது. அதில் எந்த சென்சாரும் கிடையாது. வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் கிடையாது. நான் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான வாட்ச்சு இதுதான். இதில் ஒன்றுமே கிடையாது. டைம் டயல் இருக்குது. அதை தவிர டேட்டு,
செகண்ட்ஸ் கவுண்ட்ரு எதுவுமே கிடையாது. சிம்பிளான வாட்ச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளான வாட்ச்சு, சின்ன வாட்ச்சு. இதுதான் என்னோட வாட்ச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் இந்த வாட்ச் அணியும் போது. எந்த பிரச்சனையும் இல்லாத முள்ளு சுற்றுறது ஒன்று தான் அதில் செல்லு மூலமாக பேட்டரி மூலமாக. ஸ்மார்ட் வாட்சுகள் குறித்த இந்த வீடியோ எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.